சாரோனின் ரோஜாவே என்னாத்துமனேஸ்வரே பழுதற்ற ரத்தமே தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே என்னாத்துமனேஸ்வரே பழுதற்ற ரத்தமே தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் அழகுள்ளவர் பதினாயிரங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீரே அழகுள்ளவர் பதினாயிரங்களிலும் சிறந்தவரே. ஹோசன்னா உன்னத தேவனே ஹோசன்னா தாவீதின் மைந்தனே ஹோசன்னா உன்னத தேவனே ஹோசன்னா தாவீதின் மைந்தனே. உறவுகள் பிரிந்த போதிலும் நண்பன் என்னை வெறுத்த நாளிலும் துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. உறவுகள் பிரிந்த போதிலும் நண்பன் என்னை வெறுத்த நாளிலும் துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் என் மனவாளரே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் என் மனவாளரே. ஹோசன்னா உன்னத தேவனே ஹோசன்னா தாவீதின் மைந்தனே ஹோசன்னா உன்னத தேவனே ஹோசன்னா தாவீதின் மைந்தனே. வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இலக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவாரே. வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இலக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவாரே. பரிகாரியே பரிகாரியே என் நோய்கள் சுமந்த இயேசுவே. பரிகாரியே பரிகாரியே என் நோய்கள் சுமந்த இயேசுவே. ஹோசன்னா உன்னத தேவனே ஹோசன்னா தாவீதின் மைந்தனே ஹோசன்னா உன்னத தேவனே ஹோசன்னா தாவீதின் மைந்தனே. சங்கீதம் 51 1லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை நம்ம எல்லோருமே சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். எனது மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர், ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயந்தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்தகரத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரித்தும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அள்ளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன்.
நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுங்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியள்ளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே, தர்மியான நாளுக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே உம்மை துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் கூட்டி கொண்டு வந்து சேர்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. 10, 11, 12 வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது தாவீது ஒரு பாவத்தில் விழுந்திருக்கிறார் என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பி. அப்போ அவனுடைய ஆவியானது அவனுக்குள்ள ஒரு தடுமாற்றம் இருக்கிறதை நாம் அறிய முடிகிறது. ஹல்லேலூயா. அந்த தடுமாற்றம் எதனால வருது அப்படின்னு பார்த்தோன்னா பாவத்தினால. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறான், இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை, ரட்சிப்பினுடைய மேன்மையை எனக்கு மீண்டுமாக பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவன் ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்து கிடக்கிறான்னு தான் அர்த்தம். ஹல்லேலூயா. அதை அறிந்ததுனால தான் புலம்பி ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாய் புலம்பி தேவனை நோக்கி பார்க்கிறான். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி பார்த்ததுனால கர்த்தருடைய கிருபை அவனுக்கு வழி நடத்தியது. ஹல்லேலூயா. அப்படி என்ன பாவம் செய்தான் என்று நாம் பார்த்தோம் அப்படின்னா 2 சாமுவேலின் புத்தகத்தில் 11வது அதிகாரம் 12வது அதிகாரத்தில் வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. ராஜாக்களுடைய யுத்த நாள் வந்த பொழுது யுத்தத்திற்கு புறப்பட்டு போகாம அவனுடைய சேவகர்களை மாத்திரம் யுத்தத்திற்கு அனுப்பியிருக்கிறான். ஹல்லேலூயா. தாவீது அவனுடைய அந்த அரண்மனையிலே இருந்துட்டான். ஹல்லேலூயா. ஒரு சில நாட்கள் சென்றது. அவன் தன்னுடைய அரண்மனையின் முற்றறிக்கையிலே உலாவிக் கொண்டிருக்கும் போது சாத்தா அவனுடைய இருதயத்தை தொட்டுட்டான். ஹல்லேலூயா. விழுந்துட்டான். சத்தியத்தில் வாழ்ந்தவன், நியாயப்பிரமாணத்திற்கு கட்டுப்பட்டு கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவன், சாத்தா அவனுடைய இருதயத்தை தொட்டபடினாலே அவனுடைய கண்ணின் இச்சைகள் அப்படியே போயிடுச்சு. ஹல்லேலூயா. நடந்த சம்பவங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஹல்லேலூயா. அவ்விதமாய் அவன் அந்த காரியத்தை செய்ததுனால என்ன ஆகுது? கட்டளைகளை மீறினான். 10 கட்டளைகளில் விபச்சாரத்தை பண்ணினான், கொலையும் செய்து விட்டான். ஹல்லேலூயா. 10 கட்டளைகளில் 2 கட்டளைகளை மீறிட்டான். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் செய்தான். ஹல்லேலூயா. அவன் அந்த விபச்சாரம் செய்தது மட்டுமல்ல, அவளுடைய கணவரையும் கொன்று போட்டது தான் ஒரு மிகப்பெரிய சம்பவமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த சம்பவத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக யுத்த களத்தில் இருந்த உசியாவை அவன் என்ன பண்ணுறான்? அழைப்பிக்கிறான். அழைப்பித்து அவனை என்ன பண்ணுறான்? சுத்திகரிக்கும்படி செய்கிறான். இந்த சம்பவங்கள் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தருக்கு இது பிரியமில்லாத காரியமாக இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்தது. அவன் அந்த பாவத்தை உணராமல் இருந்தபடினால்தான் தேவன் என்ன பண்ணுறாரு? நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் அனுப்புகிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாக இருந்தவன், அவன் நீதியோடு வாழ்ந்த மனுஷன், அதனால் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அந்த நாத்தான் தீர்க்கதரிசி அவன் செய்த அந்த பாவத்தை அவனுக்கு உணர்த்தினதற்கு அப்புறம் தான் சொல்கிறான், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். 13வது வசனம் 2 சாமுவேலின் புத்தகம் 12வது அதிகாரத்தில் நம்ம வாஸ்தவம்னா தெரியும். தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று அவன் அநேக சம்பவங்களை எடுத்து சொன்னதற்கு அப்புறம் அவனுக்கு புரிய வந்தது செய்தது பாவம் என்பதை.
ஹல்லேலூயா. அன்னைக்கு நம்ம பாவம் செய்திருந்தாலும் இது பாவம் என்று அறியாதபடி சத்துரு என்ன பண்ணிடுறான், அதை மறைச்சிடுறான், கண்களை மறைச்சிடுறான். ஹல்லேலூயா. கண்கள் மறைக்கப்படுகிறது. அதனால நம்ம பாவம் அப்படின்றது தெரியாமல் போயிடுது. ஹல்லேலூயா. அவ்விதமாக காணப்பட்டதுனால தான் நாத்தான் தீர்க்கதரிசி மூலயமாக அவர் உரைத்த சம்பவம் இதுதான். ஹல்லேலூயா. அதை உணர்ந்தபடினால அந்த பாவத்தை நான் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை முழுவதுமாக ஒரு அர்ப்பணிக்கிற ஜெபமாய் ஏறிடுகின்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பாவத்தை உணர்ந்ததுனால தான் அவன் புலம்பி ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான் பாருங்க, என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என் பாவம் வரை என்னை சுத்திகரியும். என் பாவம் எப்பொழுது என் முன் நிற்கிறது. உத்தம குணத்தோடு வாழ்ந்தவன், உண்மையாய் வாழ்ந்தவன் ஒரு பாவம் செஞ்சுட்டான் அப்படின்னாக்கா அது எப்பொழுதுமே நம் கண் முன்னாடி தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் அந்த உணர்வு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்தை தான் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அப்பேற்பட்ட பாவம் செய்ததுனால எப்பொழுது நான் செய்த அந்த பாவம் எனக்கு முன்பதாக நிற்கிறது. நீர் என்னை ஈசோப்பினால சுத்திகரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் என்னை ஈசோப்பினால சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவினா அப்போது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றான். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவன் நன்கு அறிந்திருந்தான், தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். ஆமென். ஹல்லேலூயா. அதை நன்கு அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. நீதிமொழியின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கின்றோம். ஹல்லேலூயா. அதே போல் தான் 32வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகின்றார். முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறது அவன் பாக்கியவான் என்பதை அவன் அறிந்திருந்ததுனால தான் தன்னுடைய பாவத்தை எல்லாவற்றையும் அறிக்கை செய்கின்றான். இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கும் பொழுது ஒரு பாவ அறிக்கையின் சங்கீதமாக அதை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஹல்லேலூயா. அதனால தான் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவரே, ஒரு சுத்திகரிப்பினுடைய அவசியத்தை இங்கே வெளிப்படுத்துகின்றார். ஹல்லேலூயா. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றான். ஹல்லேலூயா. சுத்திகரிப்பு இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் நம்ம பரலோகம் போக முடியாது. ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது இன்றைக்கி அநேக சபைகளிலும் சரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரட்சிப்பை அசட்டை செய்து சும்மா போக்கும் வரத்துமாக இருக்கிற ஜனங்களை நாம் பார்க்க முடிகிறது, ஆத்துமாக்களை நம்ம பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால என்ன ஆகுது, பாவத்திற்கு மேலே பாவம் செய்து ரட்சிப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழலில் தள்ளப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்குள்ள இந்த இருளின் ஆதிக்கம் அசைவாடி கொண்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போது அதனால தான் சொல்கிறாரு, எனக்கு உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்ய மாட்டாரே. உற்சாகமான ஆவி, அந்த உற்சாகத்தின் ஆவி நமக்குள்ளே இருக்கும் பொழுது, உற்சாகத்தின் ஆவி அவர் நமக்குள்ளே கொடுக்கும் பொழுது என்ன ஆகும், இருளினுடைய ஆதிக்கம் நம்மளை விட்டு நீங்கும், பாவம் நீங்கும் அர்ப்பணிக்கும் பொழுது. அதனால தான் முழுவதுமாக அர்ப்பணித்தான். பாவத்தை அறிக்கை செய்து அவன் எல்லாவற்றையும் விட்டு விட்டபடினாலே கர்த்தர் கிருபையாய் அவனை வழி நடத்தினார் என்று பார்க்கின்றோம். அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி சொல்கிறான், உன்னுடைய பாவங்கள் நீங்கியதுன்னு சொன்னான். பாவங்கள் நீங்கியதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவன் நிற்கல, தேவ சமூகத்தில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தான் என்று நம்ம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக நம்ம பாவிகள் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதில் தான் சொல்லுது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அதனால தான் அவன் கர்த்தருடைய ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பல விதங்களில் வந்திருக்கலாம், பாவங்களை செய்திருக்கலாம், நம்ம அறிக்கை பண்ணாமல் இருக்கிறோம், மறந்து இருக்கலாம். மாம்சத்தில் பிறந்தவங்க தானே, மறதி அதிகமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை அப்பேற்பட்ட பாவங்கள் சம்பவங்கள் ஏதாவது இருந்தாலும் அறிக்கையிடாமல் இருந்துருந்துச்சு அப்படின்னாக்கா இன்னைக்கு தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க, அறிக்கை செய்யுங்க. அவருடைய வருகை எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அதனால் எப்பொழுதுமே நான் பரிசுத்த உள்ளத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகின்றார். ஹல்லேலூயா.
இப்பொழுது வந்தாலும் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். அப்போ கர்த்தர் பார்க்குற நம்முடைய இருதயத்தை ஆழத்தை பார்க்கின்றார். சுத்தமுள்ள இருதயமாக இருக்கணும். ஹல்லேலூயா. தாவீது அதை பெற்றுக்கொண்டான். பாவத்தை அறிக்கை செய்தான். தேவ கிருபை அவனை வழி நடத்தியது. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை தொடர்ந்து வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். ஆவியானவர் எப்போது நமக்குள்ள ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் இன்றைக்கி அர்ப்பணித்து செவிப்போம். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வாராக. ஒன்று யோவானில் எடுத்து வாசிக்கலாம். முதல் அதிகாரத்தில் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஒருவன் நமக்கு பாவமில்லை என்பானாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அடுத்த வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கின்றார். ஹல்லேலூயா. நீதியுள்ள தேவனிடத்தில் நம்ம அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா. அந்த பாவ அறிக்கையை செய்வோம். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.